இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் உள்ள ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து என்னென்னா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸை வந்து ரொம்ப க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா பட்ஜெட்டு, ரிசோர்ஸ் அலோகேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம், அது பொறுத்து தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதெல்லாம் டிசைட் ஆகுது. ஸோ அதுக்கு வேரியஸான ஸ்ட்ராட்டஜிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராஜெக்ட் பட்ஜெட் நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசோர்ஸ், லேபர்ஸ் அண்டு டூல்ஸ் எல்லாம் வாங்க முடியும். அது வந்து எக்ஸஸாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஆகக்கூடாது. நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும், நம்மளுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும். ஸோ ஃபினான்ஸ் லிமிட்டுக்குள்ளே தான் அது இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் காஸ்ட் எஃபிஷியன்சி டெக்னிக்ஸ். காஸ்ட் எஃபிஷியன்சி டெக்னிக்ஸ் வந்து இப்போ வந்து கரெக்டான காஸ்ட்டில் இருக்கணும். அக்யூரேட்டான காஸ்ட்டு எஸ்டிமேஷன் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்க. அனாலிசிஸ் எஸ்டிமேஷன், பேராமெட்ரிக்ஸ் எஸ்டிமேஷன் அண்டு பாட்டம் அப் எஸ்டிமேஷன். இப்போ வந்து இந்த மூணு மெத்தட்ஸுக்குமே வந்து ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, வீக்னஸும் இருக்குது. ஆனால் வந்து இப்போ பாட்டம் அப் எஸ்டிமேஷன் யூஸ் பண்ணோன்னா வந்து ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். தென் ஃபினான்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுட்டோம், ஆனால் அதுக்கு எக்ஸஸாக போயிடுச்சுன்னா அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டு, ரிசோர்ஸு, மார்க்கெட் எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ ரொபஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மானிட்டரிங் ஃபினான்ஸ். இப்போ ஒரு பட்ஜெட் போட்டோம், அதோட எக்ஸஸ் ஆகக்கூடாது. எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா வந்து அது வந்து ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியராக தான் இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்கணும். பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. தென் அதில் யூஸ் பண்ணுற நம்ம ரிசோர்ஸ், டூல்ஸ்லாம் வச்சு தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ எஃபிஷியன்சியாக, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும். தென் கன்க்ளூஷன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா, பட்ஜெட் போடுறதுக்கு, காஸ்ட் எஸ்டிமேஷனுக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அண்டு அந்த பர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு. பை அப்ளையிங் திஸ் பிரின்சிபல், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கேன் என்ஹான்ஸ் ப்ராஜெக்ட் சக்ஸஸ். கண்டினியூஸ்லி லேர்னிங் அண்டு அடாப்டிங் ஆர் கீஸ். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த விதமான இதுக்கு தான். பட்ஜெட் போடுறதுக்கு, தென் காஸ்ட் எஸ்டிமேஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸில். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், தென் மானிட்டரிங் த பெர்ஃபார்மன்ஸ். அந்த டூல் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, நம்ம ப்ராஜெக்ட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் keys. Thank you.